வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரிஜினல் ஓட்டர் ஐடி கார்டு இல்லாதவங்க ஆன்லைன் மூலம் ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு பிபிசி ஓட்டர் ஐடி கார்டு உங்களுடைய வீடு தேடியே வரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பு டவுன்லோடு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஆப் மூலம் தான் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்ம ஆர்டர் பண்ண முடியும். அது எப்படி நம்ம ஓட்டர் ஐடி கார்டு அந்த ஆப் மூலமாட்டு நம்ம ஆர்டர் பண்ணி எப்படி வீட்டுக்கு வர வைப்பதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. வாட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அது ஃபஸ்ட்டு ஆப்பு அதாவது வரும், உடனே இன்ஸ்டால் கொடுத்துருங்க. நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஒரு 17 MB தான் ஜஸ்ட் வரேன். நீங்கள் அதை இன்ஸ்டால் கொடுத்துருங்க. நான் இன்ஸ்டால் கொடுத்துட்டேன், ஓப்பன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஐ அக்ரின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நான் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லும். ஸோ நான் இங்கிலீஷை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணியாச்சு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அதில் ஒரு 3 லைன் இருக்கும். ஸோ அந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்தாச்சு. கிளிக் கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் என்னுடைய மொபைல் நம்பரை நான் டைப் பண்ணுவேன். டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தா நம்முடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தா இந்த ஆப் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இல்லை எனக்கு இதில் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லைன்னு சொன்னால் இதில் கீழே ஒரு ஆப்ஷன் பாருங்க, நியூ யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணாச்சு. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. சென்ட் ஓடிபி கொடுத்தா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய நேமு, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ண சொல்ல நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு இந்த ஆப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்த பிறகு இதில் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுங்க. நான் டைப் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுக்குறேன். சென்ட் ஓடிபி கொடுத்தா எனக்கு ஓடிபி வந்துட்டு 43800. ஸோ நான் அதை டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய ஓடிபியை டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை டைப் பண்ணி சொல்லும். நான் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு கீழே லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் நமக்கு லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு, சக்ஸஸ்ஃபுல்லான பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, வாட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் ஃபார்ம் 8 இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ நான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் கேட்டிருக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்கள்கிட்ட வாட்டர் ஐடி கார்டு இருக்கான்னு கேட்டிருக்கு. இருக்கங்க எஸ் கொடுத்துருங்க, இல்லைன்னு சொன்னால் நோ கொடுத்துருங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறனால நான் எஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்டர் ஐடி நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணிடு. ஃபின்ச் டீட்டெயில்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் ஃபஸ்ட்டு என்னுடைய வாட்டர் ஐடி கார்டு நம்பரை டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மேலே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்டர் ஐடி கார்டு நம்பரை டைப் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபின்ச் டீட்டெயில்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபின்ச் டீட்டெயில்ஸ் கொடுத்தாவே இதில் நமக்கு ஷோ ஆகுது. வி ஹேவ் ஃபவுண்ட் திஸ் ரெக்கார்டு ஆஃப் ஃபார் யுவர் என்டர் வாட்டர் ஐடி கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் கிளிக் இதை ப்ரொசீடு பட்டன். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்தாச்சு. கிளிக் கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதிலே பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்களுடைய நேம் ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸு, அவங்களுடைய அசம்பிளிக்கு ஷோ ஆகுது, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட் நம்பர், அவங்களுடைய நேமு, சீரியல் நம்பர், அப்புறம் பார்த்திங்கன்னா போலிங் அவங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க.
நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் த பர்சனல் பர்டிகுலர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் செக் பண்ண உங்களுடைய நேம், உங்களுடைய சர்நேம், உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸு ஸோ எல்லாமே உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். அதுக்கு கீழே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக இதில் என்ட்ரு பண்ணணும். ஸோ ஒன்ஸ் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கீழே நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிடுவோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு. ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் விட்டுறலாம். ஆனால் கம்பல்சரி மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் நம்பரை டைப் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3வது ஆப்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம். இஷ்யூ ஃபார் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன். ஸோ இந்த 3வது உள்ள ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னும் உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய்டு டூ டு ரீசன் பியாண்ட் கண்ட்ரோல் லைக் ஃப்ளோட் ஃபேர் அண்ட் அதர் நேச்சுரல் டிசிஷன் கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி லேட்டர்னு சொல்லிட்டு 3rd ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம கொடுக்க தேவையில்லை. நீங்கள் லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தா உங்களுடைய ஓட்டர் கார்டு தொலைஞ்சு போச்சு அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய எஃப்ஐஆர் காப்பி நீங்கள் கொடுக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் 3rd ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஐ அக்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கிளியர் ஆகிட்டு இதில் அவங்களுடைய நேம்ஸ் வாங்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளேஸ் ஆஃப் அப்ளிகேஷன், அவங்களுடைய பிளேஸை டைப் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ அந்த பிளேஸை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இப்படி தான் ஒருக்கா கூட ரிவ்யூ கேட்கும். ஸோ ஒன்ஸு கூட நீங்கள் செக் பண்ணுங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தால் கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் வருது. அந்த கன்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரெஃபரன்ஸ் ஐடி இதிலே வந்துட்டு பாருங்கள். ஸோ நமக்கு ரெஃபரன்ஸ் ஐடியா வந்துட்டு நமக்கு மெசேஜும் வந்துட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெஃபரன்ஸ் ஐடியா நீங்கள் நோட் பண்ணி வச்சுருங்க. அதுவும் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணது 2/4/2023. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த ஐடியா தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தேன். நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். இதை வச்சு தான் நம்முடைய ஓட்டர் ஐடி கார்டு எவ்வளோ நாட்களில் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அதனுடைய ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு அமௌண்ட்டு நம்ம செலுத்த தேவையில்லை. ஃப்ரீயாகவே நம்ம டைரெக்டாக நம்முடைய ஓட்டர் ஐடி கார்டில் இருக்க அட்ரஸுக்கே பிபிசி ஓட்டர் ஐடி கார்டு நம்ம வீட்டுக்கே வரோம். ஸோ அது எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப ஹோம் பேஜ் போயிருங்க. ஹோம் பேஜ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 டாட் இருக்குது, எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க, ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய ரெஃபரன்ஸ் ஐடி ஆல்ரெடி உங்களுக்கு மெசேஜும் வந்திருக்கு, நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஐடி அதில் டைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய அப்ளிகேஷன் நம்பரை நம்ம ரெஃபரன்ஸ் ஐடி நம்ம டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு கீழே செகண்ட் ஆப்ஷன் நம்முடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லோரும் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நம்முடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இது க்ரீன் கலரில் சப்மிட் ஆகிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ அப்பாயிண்டட் இது நமக்கு க்ரீன் கலரில் வேணும். ஃபீல்டு வெரிஃபை அதுவும் க்ரீன் கலரில் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்செப்டட் ரிஜெக்டட் இதுவும் க்ரீன் கலரில் வந்துட்டு டோட்டலாக எல்லாமே நமக்கு க்ரீன் கலரில் வந்துட்டுன்னு சொன்னால் நம்முடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ஓரிரு நாட்களில் நம்முடைய வீட்டுக்கு அந்த பிவிசி ஓட்டர் ஐடி கார்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.